நான் எந்த படத்துக்குமே இப்படி ஒரு ஹைப் கொடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஆனா இந்த படத்துக்கு நான் ஹைப் கொடுக்கலனா தான் ஒரு பிரச்சனை. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படத்தை ஒரு வாட்டியாவது பாருங்க. ட்ரஸ்ட் மீ, இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். 12 to 15 வயசு பசங்க அந்த வயசுல ஸ்கூலுக்கு போகாம டெய்லி மும்பை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பிட் பாக்கெட் அடிக்க போறாங்க. அந்த பசங்களுக்கு குடும்பம்ன்றது யாருமே இல்ல. அந்த பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கீழே தான் இவங்க வேலை செய்யறாங்க. இந்த பசங்க பிட் பாக்கெட் அடிக்கிற எல்லா காசையும் வச்சு அவங்க அழகா பங்கு பிரிச்சு அவங்க லீடருக்கும் கொடுக்குறாங்க. ஆனா இந்த செட்ல ஒரு பையன் மட்டும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கான். அந்த பையன் யார்கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கிறானோ அந்த காசெல்லாம் பசங்கிட்ட கொடுத்து அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல ஆதார் கார்டை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க அட்ரஸ்க்கு போய் அவங்க எவ்வளவு அழகான ஒரு ஃபேமிலியில வாழ்றாங்கன்னு அவன் பாக்குறான். ஏன்னா இவனுக்குன்னு ஃபேமிலி எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வாட்டி ஒருத்தட்ட அவன் காசு அடிக்கும் போது அவரை ஃபாலோ பண்ணி போறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறுறாங்கிறது தான் ஹோல் படமே. இந்த படத்தோட பேரு ஹராமி. 2020 வந்த ரொம்பவே அண்டர்ரேட்டடான ஒரு படம். தயவு செஞ்சு நான் எல்லாத்துட்டையும் ஒரு ரிக்வெஸ்டாவே கேட்கறேன், ஒரு வாட்டியாவது இந்த படத்தை பாத்துருங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வரும்.